Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டோரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூர்யா 45 அண்ட் பென்ஸ் இந்த ரெண்டு படத்துலையுமே சாய் அபியங்கர் இப்போ கமிட் ஆகியிருக்காரு. சாய் அபியங்கரை இந்த ரெண்டு படத்துலையும் பண்ணுறதுக்கு அனிருத் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அனிருத் கூட அடிஷ்னல் ப்ரோக்ராமராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே உண்மைதானா? சாய் அபியங்கர் கொடுத்த ரெண்டு பாடலுமே ஹிட் பாடல் தான், ஆனால் சினிமான்னு வரும்போது வேற, அங்கே லவ் சாங்ஸ் மட்டும் கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எல்லா விதமான சாங்ஸையும் கம்போஸ் பண்ணுறதுக்கு தகுதியான ஒருத்தர் தானான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அனிருத்தே பரிந்துரைத்திருந்தாலும் சாய் அபியங்கர் திறமைசாலியாக இல்லாத பட்சத்தில் லோகேஷ் கனகராஜும் ஆர்ஜே பாலாஜியும் தங்களுடைய படங்களில் இசையமைப்பாளராக அவரை ஒப்பந்தம் செய்திருப்பார்களா அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சாய் அபியங்கர் இப்போ தான் தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவரை திறந்த மனதுடன் வரவேற்போம். இப்போதே எந்த படத்துக்கு அவர் சரியாக செய்வாரா, அந்த பணியை அவரால் சரியாக செய்ய முடியுமா அப்படின்லாம் சந்தேக கண்ணோடு அவரை பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றிமாறனோட விடுதலை 2 படத்துல ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் தான் அந்த இடத்துல இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. அப்படி பார்த்தா படத்தோட ப்ரொடியூசர் தான் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு முடிவு பண்ணுவார். 2 வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தா இவர் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரான அரவிந்த லூட்சணன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன் போன்ற ஒரு சில இயக்குநர்கிட்ட வேணா தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தயாரிப்பாளர் தங்களுடைய இயக்குநர்கிட்ட இந்த படம் எத்தனை மாதத்தில் முடிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்றத முதல்லையே கேட்குறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு பல நாட்கள் படப்பிடிப்பு நடத்தலாம், அந்த படத்தை முடிக்க பல வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எது வரைக்கும் தயாரிப்பாளர் அனுமதிப்பாங்கன்னா இதையெல்லாம் தாண்டி அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமைகின்ற வரை. படங்கள் தோல்வி அடைய ஆரம்பித்தா அதே இயக்குனர் பார்த்து இதே தயாரிப்பாளர் கேள்வி கேட்பாங்க. இதை மனதிலே வைத்துக்கொண்டு இப்போதுள்ள இயக்குநர்கள் செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். புஷ்பா 2 அளவுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்குற அளவுக்கான கெப்பாசிட்டி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இயக்குநர்களில் யாருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மட்டக்களப்பிலிருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே கமர்ஷியல் படங்களை மிகச்சிறப்பாக இயக்கக்கூடிய பல இயக்குனர் இருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படம் மாதிரி ஒரு வெற்றி படத்தை அவங்க கொடுக்கணுன்னா அது அவங்க கையில் இல்லை அப்படின்றத முதல்ல நான் தெளிவாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற படங்களுடைய வெற்றி இருக்க அது ரசிகர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குறீங்க, எப்போ ஒரு படத்தை ரசிக்க மறுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அவ்வளோ எளிதாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியலையே. ஆக்டர் கோகுலு சார் கூட நீங்கள் ஒரு நட்பில் இருந்தீங்களா? அப்படி இருந்தால் அவரை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரியே கோகுலுடைய சித்திரங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் தான். தூரத்திலிருந்து அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதே தவிர நெருக்கமாக அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண இருந்த விஷால் மற்றும் ரவி அரசோட படம் என்னதான் ஆச்சுன்னு பரத்குமார் ஈரோடுல இருந்து கேட்டிருக்காங்க. ரவி அரசுவின் இயக்கத்திலே விஷால் கதாநாயகன் நடிப்பதாக இருந்த அந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிப்பதாக இருந்தது. இப்போ நான் கேள்விப்பட்ட வரையிலே ரவி அரசுக்கும் சத்யஜோதி நிறுவனத்துக்கும் லேசாக கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரிகிறது. அதனால் இப்போதைக்கு அந்த படம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரமேஷ் கண்ணா இயக்கத்தில் அஜித் நடிச்ச தொடரும் படத்துக்கு மட்டும்தான் இளையராஜா இசையமைச்சிருந்தார். வேற எந்த படத்துக்குமே இசையமைச்சதில்லை. இதுக்கான காரணம் என்னன்னு ஆனந்த கோபாலன் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தொடரும் படம் தவிர இன்னொரு திரைப்படத்திலும் இளையராஜாவுடைய இசையில் அஜித் நடித்திருக்கிறார். அந்த படத்துடைய பெயர் ராஜாவின் பார்வையிலே. மோனிஷா உன்னிமேம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. மலையாள பட உலகம் இன்று வரை போற்றி கொண்டிருக்கின்ற எழுத்தாளரான MD வாசுதேவன் நாயருடைய குடும்ப நண்பர் தான் மோனிஷா உன்னி. அந்த நட்பின் காரணமாகத்தான் நட்சத்திரங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் மோனிஷா உன்னியை அவர் அறிமுகப்படுத்தினார். முதல் திரைப்படத்திலேயே தேசிய விருதை வென்றார் மோனிஷா உன்னி. அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. தமிழே திராவிடன், பூக்களுடன் தூது, மூன்றாவது கண் போன்ற ஒரு சில படங்களிலே நடித்துள்ள மோனிஷா உன்னி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளிலும் நடித்தவர். நடிகர் பிரபு கன்னடம் அண்ட் ஹிந்தி ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரான்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. பிரபு கன்னடத்தில் பாஸ், திருஷ்யா, பவர், ஆயுஷ்மான் பவா, திருஷ்யா 2 ஆகிய படங்களிலே நடித்திருக்கிறார்.
நேரடி இந்தி படங்கள் எதிரையும் அவர் நடித்ததில்லை. மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நிறைய இயக்குனர்கள் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வேற மொழி படங்கள் எதுலயாவது இத்தனை இயக்குனர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தார் படத்தை போல எல்லா இயக்குனரும் ஒருங்கிணைந்து வேறு எந்த மொழி படத்திலும் நடித்ததாக தெரியல. இளையராஜா கம்போஸ் பண்ண பாடல்கள்ல எத்தனையோ இனிமையான பாடல்கள் விடுபட்டு இருக்கு. பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகல, ஆனா எல்லாமே நல்ல பாடல்களா இருக்கு. அப்படி மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வரக்கூடிய ஆடிப்பட்டம், தளபதி படத்துல வரக்கூடிய புத்தம் புது பூ பூத்ததோ, இந்த மாதிரியான பாடல்களை இப்ப இருக்கிற இயக்குனர்கள் அவங்களோட படங்கள்ல பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம இதுவே கமர்ஷியல் சக்சஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கதிர்ச்செல்வன் பாப்பா கோவில்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை. தமிழ் சினிமாவில் உள்ள பல இயக்குனர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அதனால் இளையராஜாவுடைய அந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் அவர்கள் திரும்பவும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏவிஎம் ராஜனோட மார்க்கெட் சரியறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் ஒரு காலகட்டத்திலே மார்க்கெட் சரிகிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய படங்களுடைய தோல்வி தான். அது மாதிரி தான் ஏவிஎம் ராஜனுக்கும் நடந்தது. அவருடைய ஒரு சில படங்கள் வெற்றி படங்களாக அமையாதனால்தான் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்தார் ஏவிஎம் ராஜன். இப்ப இருக்கிற படங்கள்ல காமெடி ரொம்பவே கம்மியாகிட்டதுனால தான் சந்தானம், சூரி போன்றவங்கலாம் ஹீரோ ஆகிட்டாங்களான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. காமெடி பஞ்சத்தினால சந்தானம் கதாநாயகனானார் அப்படின்னு சொல்ல முடியாது. மிக அதிகமான சம்பளம் வாங்கி கொண்டு பல படங்களில் நடித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இனி காமெடி படங்களில் நடிக்க வேண்டாம், நாம் கதாநாயகனாக நடிப்போம் அப்படின்ற முடிவை எடுத்தார் சந்தானம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் அவர் வெற்றியும் பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியை பொறுத்த வரைக்கும் குணச்சித்திர பாத்திரங்களுக்கு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவருக்கு வெற்றிமாறன் ஏற்படுத்தி தந்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் சூரி. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இப்படி எல்லாரையும் எடுத்து பார்க்கும்போது யாருக்கு இருக்கிறதுலையே அதிகமான வயசு இருக்கு, அவங்களோட வயசு என்ன, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு பரத்குமார் தெற்கு ஆத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இன்றைய தமிழ் சினிமாவிலே மிக சீனியரான ஒரு தயாரிப்பாளர்னா ஏவிஎம் அதிபரான ஏவிஎம் சரவணன் சொல்லலாம். அது மாதிரி கதாசிரியர்களில் மிகவும் சீனியர்னா கலைஞானம், இயக்குநர்களில் மிகவும் சீனியர்னா எஸ்பி முத்துராமன். லாஸ்ட் வீக் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது பெரிய ஹீரோஸுடைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ முஃபாசா படத்துக்கு அதிகமான தியேட்டர்களை ஒதுக்கியிருக்காங்க. முஃபாசாக்கு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போகிறாங்க. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த ஹாலிவுட் படத்துக்கு போகிற கூட்டத்தை அப்படி நம்ம படத்துக்கு கொஞ்சம் திசை திருப்பி இருக்கலாம் இல்லையா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ஜானி யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களை வெளியிடுவதற்கு சரியான தேதி அப்படின்றது எல்லோரும் அறிந்தது தான். ஆனாலும் பெரிய நடிகர் நடித்த படங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு வரலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் படங்கள் தயாராக இல்லாதது தான். இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களும் இந்த தேதியை பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பார்கள். இந்தியன் படத்தில் வர மாய மச்சீந்திரா பாட்டுக்கு சரோஜ்கான் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவர் யாரு, வேற இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரான்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரோஜ்கான் இந்தியிலே ஒரு பிரபலமான நடன இயக்குனர். பல வெற்றி படங்களிலே அவர் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்லையும் தாய் வீடு, இருவர், கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா போன்ற படங்களில் அவங்க பணியாற்றியிருக்காங்க. ஏறக்குறைய 3000 படத்துக்கு மேலே பணியாற்றியுள்ள சரோஜ்கான் தான் ஹிந்தி படங்களுடைய முதல் பெண் நடன இயக்குனர் என்பது அவருக்குள்ள தனிச்சிறப்பு. அப்போல்லாம் கதை இலாகான ஒரு விஷயம் இருந்துச்சு, அதனால பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படலை. ஆனால் இப்போ இருக்கிற இயக்குனர்கள் யாருமே அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. சொந்தமாக மைண்ட் டியூன் பண்ணி ஒரு படத்தை ஒழுங்காக எடுக்காமல் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்தையும் நடுத்தருவில் விடுறதுக்கு அதை ப்ராப்பராக பண்ணலாம் இல்லையா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள பெரும்பாலான இயக்குனர்கள் தங்களுடைய உதவியாளர்கிட்டயே கதையை பற்றி விவாதிக்க மறுக்கிறார்கள். அப்படி இருக்க கதை இலாக்காவை அவங்க எங்கே ஏற்படுத்துவாங்க? இப்போதைக்கு நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி கதை இலாக்காவெல்லாம் எந்த பட நிறுவனத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரு கதாநாயகியை தேர்வு செய்தால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒரு கதாநாயகனை ஒரு பிரபலமான கதாசிரியர் தேர்வு செய்தார் என்றால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி தேர்வு செய்யப்பட்டவர் தான் ரஞ்சன். ஒரு காலகட்டத்திலே ரஞ்சனுடைய நாட்டிய அரங்கேற்றம் சென்னையில் நடைபெற்றது. அந்த நாட்டிய அரங்கேற்றத்தை பார்ப்பதற்காக ஜெமினி கதையிலாக்காவை சேர்ந்த வேப்பத்தூர் கிட்டு வந்திருந்தார். ரஞ்சன் நடனம் ஆடிய விதமும் அவருடைய தோற்றமும் வேப்பத்தூர் கிட்டுவை பெரிதும் கவர்ந்தது. அதன் காரணமாக ஜெமினி ஸ்டூடியோவிலே அப்போது படங்களை இயக்கி கொண்டிருந்த ஆச்சாரியா கிட்ட ரஞ்சன் என்ற இந்த இளைஞரை பற்றி அவர் எடுத்து சொன்னார். அடுத்த நாளே ரஞ்சனை சந்திப்பதற்காக ஆச்சாரியாவும் வேப்பத்தூர் கிட்டுவும் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். ரஞ்சன் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரஞ்சனுடைய அப்பாவிடம் அவர்கள் வைத்தபோது அவர் முதல்ல அவ்வளவு எளிதிலே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை.
நடனம் நாட்டியெல்லாம் ஸ்டேஜில் ஆடுறது பரவாயில்ல, திரைப்படங்கள் ஆடி அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் சினிமா தொழிலில் பல பெண்கள் இருப்பாங்க, என்னுடைய பையன் சின்ன பையன், அவன் கெட்டு போயிடக்கூடாது என்றாராம் ரஞ்சனுடைய தந்தை. நாங்கள் ஜெமினி ஸ்டுடியோவில் படமாக்க இருக்கின்ற கதை ரொம்ப சிறந்த கதை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதுக்கு மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது. அவர் பாதை மாறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்லாம் உறுதி சொல்லி தான் ரஞ்சனை திரைப்படத்துறைக்கு அழைத்து வந்தாரலாம். வேப்பத்தூர் கிட்டுவும் ஆச்சாரியா என்ற அந்த காலகட்டத்து பிரபலமான இயக்குனரும். என்னுடைய பையன் மேல் படிப்பெல்லாம் படிக்கணும், அதனால் இந்த படம் தவிர வேறு எந்த படத்திலும் அவன் நடிக்க மாட்டான் என்ற நிபந்தனையோடு தான் ரஞ்சனை நடிக்க அனுமதித்தார் ரஞ்சனுடைய அப்பா. அப்படி உருவான திரைப்படம் தான் ஜெமினியினுடைய ரிஷ சிங்கர் என்ற திரைப்படம். உங்களை போன்ற பின்னணி பாடுகின்ற கலைஞர்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஷோஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேஜ் ஷோ அங்கே தான் நீங்கள் துட்டு பண்ணலாம், அங்கே தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நான் பாடி ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. உங்களுக்கு வந்து மனம் கவர்ந்த மேடை கச்சேரின்னு அது சொல்லலாம். மலேசியா மலேசியா உங்களை பாட விட மாட்டாங்க. பிஜிஎம்லேருந்து லிரிக்லேருந்து எல்லாம் அவங்களே பாடுவாங்க. அந்த அளவு டியூனாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கும் சார் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.